இன்னைக்கு வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணாங்க, கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க அவங்களோட ப்ரொமோஷனுக்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் அப்ளை பண்ணுறது தான் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற நம்ம வந்து போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் போய் நம்ம அப்ளிகேஷனில் போய் ஆன்லைனில் அப்ளை எடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு லிங்கும் வந்து கொடுக்குறேன். அதில் இப்போ வந்து புதுசாக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதை பற்றியே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணுங்க. என்னோட நேம் வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ராஜா. யாரோ ஆல்ரெடி இருக்காங்க, அதே மாதிரி நம்ம ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு அடுத்த முறை லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு இது. இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை நீங்கள் ஒரு இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். இது உங்களோட டீட்டெயிலை வந்து ஃபுல் பண்ணுங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஓடிபி வரும். அடுத்து உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி வச்சிருக்கீங்க. மெயில் ஐடி பண்ணுங்க. உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. என்ன முடிச்சிருக்கீங்களோ அது முடியுங்க. ஹேண்டிகேப்ட்னா ஒருவேளை ஹேண்டிகேப்ட் பர்சன் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம், கண்ணா கை காலா இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தாலும் இதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா அதில் வந்து நோ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. எக்ஸும் போட்டது உங்களோட கம்பெனிக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி எஸ் கரெக்டாக இப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். என்ன இது ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னவா இருக்கீங்க, உங்களோட ஐஎஃப் கட்சான்னு சொல்லுங்களா நம்பர். இப்போ ஒரு நம்பரை அடிச்சு வைக்கிறேன். அப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் எப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்களோ அந்த அப்பாயின்மெண்ட் வந்து டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்டா, ஹிந்து ரிலிஜனா, ஹைவேயா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹைவேல இருக்கோம்னா ஹைவே கொடுத்துட்டு என்னவா இருக்காங்க. அவங்க வந்து கிளர்க்னா கிளர்க்கு, A1 AO, D1 DO, அசிஸ்டன்ட் கிளர்க் அசிஸ்டன்ட் என்னவா இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இந்த அட்ரஸ் வந்து உங்களோட ஹைவே இந்த என்ன எங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த இதோட அட்ரஸ். எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம்.
இப்போ உங்களோட ஃபோட்டோ சைன், அடுத்தால உங்களோட ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுவோம். ஃபோட்டோ வந்து 30 to 40 கேபியில் இருக்கணும். அதே மாதிரி சைன் பார்த்தீங்கன்னா 20 to 30 கேபியில் இருக்கணும். இப்போ நீங்க மேல இருந்து ஃபுல் பண்ண காலம்லாம் சரியா இருக்கான்னு ஒரு இடம் செக் பண்ணீங்க. மெயினா உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் சரியா இருக்குதா, உங்களோட நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றீங்க, அப்புறம் நம்மளோட HRMS நம்பரும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து சேவ் பண்ணீங்கன்னா சேவ் பண்ணுங்க. அது என்ன பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு இது ரொம்ப முக்கியமானது. உங்களோட உங்களோட ஆதார்ல என்ன இருக்கோ அதே மாதிரி உங்க பேர் கொடுக்கணும். அதையே நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணீங்கன்னா உங்களோட வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அதுல ஓடிபி கேட்கும். நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆதார்ல இணைச்சிருக்க நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். கொடுத்தீங்கன்னா இப்படி சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். இப்போ ஆதார் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்மளோட ப்ரொஃபைல் இருக்குது. அதுல நீங்க ப்ரொஃபைல்ல போனா ப்ரொஃபைல் போகலாம். எடிட்னா நம்ம அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணலாம். இல்லை டைரக்டா அப்ளிகேஷன் தரலாம். இப்போ என்ன எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த எக்ஸாமை வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் எழுதணும். அது என்ன ஏதோ அதை ப்ரொமோஷன் என்ன இதுக்காக நம்ம பண்றோமோ டிரான்ஸ்ஃபர்னா ப்ரொமோஷனா என்னங்கிறத நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு போயிடும். எத்தனை எக்ஸாம்னாலும் எழுதிக்கலாம். நீங்க எழுதும் போது அதில் உள்ள கோடை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணி எதுக்காக அதுங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஒவ்வொருத்துக்கும் ஃபீஸ் வந்து 200 உண்டு. ஃபைனலா சப்மிட் பண்ணுங்க. 2 கோடு நீங்க என்னெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறீங்க கோடு வந்து வரும். அந்த கோடு கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். இதோட எல்லா டீட்டெயில் வந்து வந்துடும். கொடுத்துட்டு நீங்க ஃபைனலா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்க எடிட் பண்ணுங்க.
இல்லை அப்படின்னதுன்னா எல்லாத்தையும் மேலே ஒரு ஆள் செக் பண்ணிருங்க. பேரும் டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கனாலே போதும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இனி உங்களோட இதில் கிளிக் பண்ணி நெட் பேங்கிங் இருக்கா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு என்ன கார்டு இருக்கோ இதில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டிடுங்க. ஓகே, இதில் வந்து ஜிபே இல்லை, நெட் பேங்கிங் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ரூபே கார்டு இருந்தால் ரூபே கார்டு மூலமாக கட்டலாம். ஓகே, நன்றி. என்னோட இதில் வந்து என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது, இல்லை ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஒர்க்கில் இருக்கேன் சார், என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சைன், இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் மொபைல் நம்பர்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க. நான் என்னங்கிறத உங்களுக்கு அப்ளை பண்ணி அனுப்பி விட்றேன். அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் உண்டு சார். நன்றி.